பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்லுகிற இந்த வார்த்தை, கர்த்தரை தாவீது எப்பொழுதும் தனக்கு முன்பாக வைத்திருந்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அசைக்க முடியாதபடிக்கு தேவன் அவரை பாதுகாத்தார். இந்த இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக நாம் வைத்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் யாரும் நம்மை அசைக்க முடியாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ யுத்தங்கள் வந்த பொழுதெல்லாம் தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் தாவீது அசைக்கப்பட முடியவில்லை. காரணம், தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். இன்றைக்கும் இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில துன்பங்களும் சில பிரச்சனைகளும் சில காற்றுகளும் நம்மை அசைத்து விடுகிறது. ஆமென். நாம் அசைக்கப்பட முடியாதபடி இருக்கிற ஒரு தேவ பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் நமக்கு முன்பதாக கர்த்தர் இப்பொழுது இருக்கணும். ஏனென்றால் நம்ம முன்னால் கர்த்தர் இருப்பார் என்றால் அவரை தாண்டி தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆமென். நமக்கு வர துன்பங்களும் பிரச்சனைகளும் அவரை தாண்டி தான் நமக்கு வரும். அதனால் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரை உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். அப்போது நம்ம கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோமானால் அவரை தாண்டி தான் நமக்கு வர்ற பிரச்சனைகளும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம எப்பொழுதும் கர்த்தரை முன்னால் வைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசரோடு கூட கடலில் பயணப்பட்டார். பயணப்படும்போது அவர் சற்று களைப்படைந்தவராய் அந்த கப்பலின் பின்னணித்தில் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். கப்பல் வேகமாய் போய் கொண்டிருக்கிறது, படகு வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது. அப்போது அந்த கடல் தண்ணி எல்லாம் அந்த கப்பலுக்குள்ளே வந்துச்சு, போட்டுக்குள்ளே வந்துச்சு. இப்போது அந்த சீசர்களை போய் என்ன செய்கிறாங்க? ஆண்டரை எழுப்புறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது கவலை இல்லையா? ஒரு பெரிய காற்று, ஒரு பெரிய புயல், அந்த கடல் தண்ணி அந்த படகை அசைக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அந்த படகுல இயேசு இருந்தார். ஆனால் அந்த படகுல முன்னால் இயேசு இல்லை, அவர் பின்னணியத்தில் இருந்தார். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசு எங்கே இருக்கிறார்? முன்னால் இருக்கிறாரா இல்லை நம்ம பின்னால் இருக்கிறாரா என்று ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்பொழுதும் நமக்கு முன்னால் இயேசப்பா இருக்கணும். அப்போ தான்